ஒரே குரலில் பேசும் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அண்ணாமலை. மீண்டும் உருவாகிறதா அதிமுக பாஜக கூட்டணி? அமித்ஷா வருகையின் போது நடந்தது என்ன? ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஏற்கனவே இருந்த சில பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க முடிகிறது. எப்படி தொடர்ந்துருக்கு அப்படிங்கிறத விவரிக்கும் விதமாக இந்த பதிவு இருக்கிறது. எந்த பேச்சுவார்த்தை அப்படின்னா, இது அதிகாரப்பூர்வமானதா அதிகாரப்பூர்வமற்றதா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத இரண்டு தலைவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு உணர்த்தியிருக்கிறது. ஒன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு, இன்னொன்று தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு. ரெண்டு செய்தியாளர் சந்திப்பும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள், ஆனால் பேசின விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஒற்றுமைகள் காரணமாக ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும்னா, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிகழ இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த பேட்டி அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் கணிக்க முடியுது. மாறுபடலாம். எப்படி கணிக்க முடியும்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. அந்த சந்திப்பில் அவர் சொல்கிறாரு, செய்தியாளர் சில கேள்விகள் எழுப்புறாங்க. முக்கியமாக இந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது, கூட்டணி குறித்த சில விஷயங்கள் விதமான கேள்விகள் எழுப்பும்போது அவர் சொல்கிறாரு, எங்களை பொறுத்தளவில் ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்கிறார். இதிலே ஒரு எல்லா பதிலும் அடங்கியிருக்கு. ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக வேற யாருமே எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு முன்வைக்கிறார். வேற யாருமே எதிரி இல்லை அப்படிங்கிறது தேசிய கட்சியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளா அப்படிலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்லி திமுக. திமுக தவிர எங்களுக்கு இந்த எதிரி யாருமே இல்லை விஷயத்த அவர் சொல்றாரு. அப்போ அவங்க அதை பாஜகவை எடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வியை செய்தியாளர் சொல்கின்ற பொழுது, என்னங்க அது ஏன் அவசரப்படுறீங்க? ஸோ இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமலாம் அந்த கூட்டணி நடந்துற போது எல்லாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியதான் போகுது, வெளிப்படையாக தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதற்கு முன்னால் அவருடைய பேட்டிகள் எப்படி இருந்துச்சு, இந்த கேள்வி எழுப்பப்படும் போது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, திரு அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பு. அவர்கிட்ட இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படுது. அவர் சொல்கிறாரு, எங்களுடைய முதன்மையான வேலை திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது. பாருங்க, அண்ணாமலை சொல்றது என்ன சொல்றாரு, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது எங்களுடைய முதல் வேலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது எங்களுடைய ஒரே எதிரி திமுக. இன்னொரு பக்கம், நாங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக தான் பழகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை திரு அண்ணாமலை சொல்றாரு. சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது, எல்லார்ட்டையுமே நாங்கள் அன்பாக தாங்க பழகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இங்கேயும் திரு எடப்பாடி சொல்லுகின்ற பொழுது, இந்த கூட்டணி என்ன அப்படின்னு கேட்க, நேரடியாக சொல்லாமல் ஒரே எதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாங்கள் எல்லார்ட்டையும் பழகிறோங்கிற அவருடையவும், நாங்கள் எல்லார்ட்டையும் ஒன்றா பழகிறோம் சொல்கிற அந்த விஷயமும், இங்கே இவர் சொல்லக்கூடிய அந்த திரு எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே எதிரி அந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேற வேறு சொற்கள், அவ்வளோதான். அதே போன்று கூட்டணி குறித்த கேள்வியை மீண்டும் செய்தியாளர் வைக்கின்ற திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, இப்போ கூட்டணி குறித்து நம்ம பேசுவதற்கு அவசியம் ஏற்படலை என்ற விஷயத்தை சொல்கிறார். இதே பதில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதிலாகவும் இருக்குது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் நெருங்குகின்ற பொழுது இந்த கூட்டணியில், எங்கள் பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். இவரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தல் வரும்போது தெரிஞ்சிடும் சொல்கிறார். எனவே இப்போ நீங்கள் நான் 4-5 பாயிண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர ஒரே மாதிரியான குரலாக அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புடைய பதில்களும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல முக்கியமானது. ஏன் இந்த மாற்றம், ஏன் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய வருகையை நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கிறது. காரணமாக அதுதான் சொல்லப்படுது. சிவராத்திரியை ஒட்டி வந்தது. அப்போது அங்கு நடந்த சில கலந்துரையாடல்கள், சில மீட்டிங்ஸ் நடந்துச்சு, சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் ஒரு 5 அல்லது 6 பேர் நேரடியாக சேர்ந்து சில பேச்சுவார்த்தைகள்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இது போன்ற ஒரு பேச்சுக்கள் அதிமுக தரப்பிலிருந்தும் பாஜக தரப்பிலிருந்தும் எதிராக இல்லாமல் ஒரு சமாதானமாக போவது போன்ற ஒரு தோற்றமுடைய ஒரு பேச்சுக்கள் வெளிப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அமித்ஷாவுடைய வருகைக்கு முன்னால்
அமித்ஷாவோட வருகைக்கு பின்னால் அப்படிங்கிறதும் அதிமுக எடுத்த முடிவோ அல்லது பாஜக எடுத்துக்கூடிய முடிவையோ நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அப்போ 2026 ஒரு திட்டமிடல் இருக்குது. அது குறித்த ஒரு துவக்க நிலை பேச்சுக்கள் அங்கே நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எதிர்த்தரப்புலேருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு விதமான வெவ்வேறு கோணத்தில் அதை அலசுவாங்க. நம்ம கூட்டணி அந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக ஒரு ஒரு கவனிக்கத்தக்க அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நகர்வுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தான் இதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் நான் தொடக்கத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஏன் முன்னாடி எப்படி பேசினார் எடப்பாடி பழனிசாமி இப்போது எப்படி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது. இது போன்ற கேள்வியை ஒவ்வொரு முறை கேட்கின்ற பொழுது நீங்கள் கூட்டணியில் நீடிக்கிறீர்களா, தேசிய நாயக கூட்டணியில் இருக்கீங்களா, பாஜக இந்த மாதிரியான கேள்விகள் வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் வந்து எரிச்சல் அடைந்து செய்தியாளர்கிட்ட என்னங்க இதே கேள்வி எத்தனை தடவை நீங்கள் கேட்பீங்க, ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா இதே கேள்வியை, தெளிவாக சொல்லியாச்சே, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சே, மறுபடியும் அதை ஏன் இந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசினார் பாஜக குறித்து கேட்கின்ற பொழுது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அந்த மேடைகளில் முழங்குகின்ற பொழுது கூட பாஜகவோட இனிமேல் எந்த விதமான ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தினார். ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிமுக அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி கிடையாது, இனிமேல் கவலைப்படாதீங்க என்ற பேச்சுக்களை எல்லாம் நம்ம வந்து முந்தைய நாட்களில் கேட்க முடியும். அதே போன்று அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கின்ற பொழுதும் பாஜக அதிமுக குறித்த பலவிதமான எதிர்வினைகள் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கே பயிற்சினும் போது அது மாதிரி ஏடிஎம்கே பயிற்சி நான் இது பண்ணுவோம் விஷயங்கள் சொன்னது, ஜெயலலிதா அவர்கள் குறித்து சில விஷயங்கள் அவர் எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்தார் என்று சொல்லி அதற்கு அதிமுக தரப்பில் இருந்து பல பயங்கரமான எதிர்ப்புகள் வந்த காலகட்டம் இது எல்லாமே இருக்குது. அப்போது டெல்லியில் சில நேரடியாக ஒரு சில மீட்டிங்ஸ் அறிவிச்சோன்னா அப்போது கூட அமித்ஷா அவர்கள் இது சமாதானப்படுத்த முயற்சிகள்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அமைதி தென்பட்டுச்சு. அதற்கு பிறகு எதிர்வினை வந்து கடுமையாக இருந்துச்சு நமக்கு அதிமுக மீது பாஜக தரப்பிலிருந்து, குறிப்பாக தமிழக பாஜக கடுமையான எதிர்வினை ஆற்றினார். ஆனால் ரொம்ப நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பிறந்த தினத்தன்று ஜெயலலிதாவுடைய பிறந்த தினத்தன்று வாழ்த்துக்கள் பயங்கரமாக இருந்துச்சு. எங்கே இருந்துச்சுன்னா பாஜக தரப்பிலிருந்து திரு மோடி அவர்கள் வாழ்த்து சொன்னதாகட்டும் எக்ஸ் தளத்தில் வந்து வாழ்த்தை பதிவு பண்ணுறாரு, தமிழக பாஜக தலைவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறார். எனவே ஒரு நகர்வை அவர்கள் எப்படி கொண்டு செல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஜமிக்கைகள், அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே இப்போது அதை தாண்டி நான் முன்பு சொன்னது போல அமித்ஷாவுடைய வருகைக்கு பிறகு, தற்போதைய வருகைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட இந்த கூட்டணி என்பது அவர்கள் இன்னும் தேர்தலுக்கு நேரம் இருக்குது, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, காலம் இருக்குது, அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க வரும்போது என்னெல்லாம் சொன்னாலும் கூட இந்த கூட்டணி என்பது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது என்பதுதான் இதனை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருப்பாங்க? அப்போ பாமக ஏற்கனவே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அதே போன்று தேமுதிக அவர்கள் எளிதாக வந்துவிடும். இப்போ வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து இல்லைன்னு சொன்னாலும் கூட அவர்களும் இங்கு தான் இணைவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குது என்பது போன்று. எனவே பாஜக அதிமுகவை சமாதானம் செய்து, அதில் சமாதானம் சொல்கிறோம், இன்னும் வேறு மாதிரி கூட அதை சொல்லிக்கலாம். எப்படி எந்த முறையில் சொன்னால் அதிமுக கேட்போமோ அந்த முறையில் கூட அவர்கள் சொல்லி இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணியை அவர்கள் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்னொரு புதிய சக்தி இங்கு வருகிறது, வந்துவிட்டது தமிழக வெற்றி கழகம். ஏற்கனவே திமுகவினுடைய கூட்டணி என்பது ஒரு பலம் மிகுந்த ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. தாவேக்க ஒரு புதிய சக்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு வலுவான இன்னொரு அணி என்பது, அதுவும் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைமையின் கீழே ஒரு அணி, பலமான அணி உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாயம் என்பதனை பாஜக உணர்ந்து இதற்கான வேலைகள், அது ஜெயிப்பார்களா, எத்தனை சீட்டு கிடைக்கும், எவ்வளவு இடங்கள், மக்கள் அபிமானத்தை பெற முடியுமா, அதிமுகவுக்கு இது ப்ளஸ் அமையுமா மைனஸ் அமையுமா, இது எல்லாமே நீண்ட விவாதத்திற்குரியது. அதற்கு வேணால் அந்த காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் இதை இப்போது உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதனை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அந்த மகிழ்ச்சியான அந்த காட்சிகளை திரு எஸ்பி வேலுமணி அவருடைய திருமண விழாவில், அவருடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட திரு பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய அந்த
சந்திப்புகளின் மூலமாக அந்த திருமண நிகழ்வில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட அந்த முகமலர்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்போது ஏதோ ஒன்று சரியாகிவிட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அணி மீண்டும் இணைகிறது என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.